இரண்டாம் கர்நாடக போரின் முடிவில் எந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது? பாண்டிச்சேரி உடன்படிக்கை. கனிஷ்கரின் தலைநகர் எது? பெஷாவர். பாண்டியர்களின் ஓவியக்கலையை வளர்ச்சியை பறைசாற்றுவது? சித்தன்னவாசல். நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர்? தர்மபாலர். குஷாணர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? சீனா. தக்கர்களை ஒடுக்கிய ஆங்கிலேய ஆளுநர்? வில்லியம் பெண்டிங். புத்தரை யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? அச்சுத கலப்பாளன். சோழர்களை பற்றி ஆய்வு செய்து எழுதிய வெனிசுலா வரலாற்று ஆசிரியர்? மார்க்கபோலோ. சமுத்திரகுப்தனால் சிறைப்பிடிக்கப்பட்ட பல்லவ அரசன்? விஷ்ணுகோபன். சதாவாகன வம்சத்தின் சிறந்த அரசர் யார்? கௌதமிபுத்திர சதர்கர்ணி. மாவீரன் சிவாஜியின் தலைநகரம் எது? ராய்கார். பண்டைய காலத்தில் கலிங்கத்தை ஆண்டவர்களின் யார் மிகப்பெரிய அரசராக கருதப்படுகிறார்? காரவேலர். பண்டைய இந்தியாவின் மிக சிறந்த மருத்துவராக கருதப்படும் தன்வந்திரி யாருடைய அரசவையில் ஆலோசனையை தந்து வந்தார்? சந்திரகுப்த விக்ரமாதித்யா. இரண்டாவது தரையன் யுத்தத்தில் பிருத்திவிராஜை தோற்கடித்தது யார்? கோரி முகமது. புத்தர் பிறந்த இடம் தற்போது உள்ள நாடு? நேபாளம். டெல்லியின் பழங்கால பெயர்? இந்திரபிரஸ்தம். கீத கோவிந்தம் என்னும் நூலை எழுதியவர்? ஜெயசேனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர்? குமாரகுப்தர். பரிவாதினி என்பது எதனுடைய தொடர்புடையது? வீணை. முதல் தரையின் போரில் வெற்றி பெற்றவர்? பிருத்திவிராசன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.